வணக்கம். இந்த பதிவில் ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக படிச்சுட்ருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு 10 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கான். இந்த 10வது டெஸ்ட்டோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். 10வது டெஸ்ட்டில் ஒவ்வொரு கொஷினுக்குமான டாப்பிக்கையுமே கொஞ்சம் புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டி சொல்லியிருப்பேன். அதை படிச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது தான் இங்கிலீஷ் படிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கிற ஒரு வார்த்தை தான் அங்கே வரும். அந்த வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ சிமிலினா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அதை தான் அங்கே கேட்பாங்க. அதை ஒரு வார்த்தையில் சொல்லி கேட்பாங்க, ஒரு சென்டென்ஸில் சொல்லி கேட்பாங்க. சிமிலி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஒன்று லைக் இருக்கணும், இல்லைன்னா அஸ்ஸு 2 தடவை இருக்கணும். அப்படி இருந்தாலே அது சிமிலின்னு நீங்கள் சொல்லிடலாம். சிமிலினா என்ன மீனிங்னா 2 இதை ஒப்பிடுறது, அஸ்ஸையும் லைக்கையும் யூஸ் பண்ணி ஒப்பிடுறது தான் சிமிலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒரு மார்க் வாங்கிட முடியும் இல்லையா. அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கையில் என்ன புக் இருக்கோ அதை எடுத்து வச்சு படிங்க. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் வச்சுருக்க புக்கில் தான் இருக்குது. தேடி படிக்கணும் அப்படிங்கும்போது இதில் தேடி படிச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறத மட்டுமாவது தேடி படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளை ரிவைஸ் பண்ணுங்கள். புக் இல்லாதவங்க எழுதி படிங்க. ஒரு கொஷின் சொல்கிறத கேளுங்க. ஏஜ் ஆகிடுச்சு என்னால் படிக்க முடியல அப்படின்னாலும் நிறைய வீடியோஸ் இருக்குது. உன்னை பற்றி படிக்கணும்னு புக் எடுத்து பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் வீடியோவில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணிட முடியும். ட்ரை பண்ணுங்கள், படிங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து நம்ம 7th கொஷின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். 7th கொஷின் 6th வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா 10th டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் டெஸ்ட்டு 10ல் போயிட்டு பார்த்தீங்கன்னா 6 கொஷின் வரைக்கும் அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு விளக்கியிருப்பேன், பாருங்கள். இப்போது 7வது கேள்வி பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்டான, இப்போலாம் அதிகமாக இப்படி தான் கேட்குறாங்க. கேட்குற கொஷினை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடுறாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Personification is a figure of speech in which an inanimate object or abstraction is given human qualities or attributesனு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள். Imagery means using figurative language to represent objects, action and ideas in a way that appeals to our physical senseனு கொடுத்துருக்காங்க. இது 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பர்சனிஃபிகேஷனை என்ன சொல்லலாம்? த ஸ்டார்ஸ் டான்ஸ் இன் த ஸ்கைன்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டார்ஸ் வந்து ஸ்கையில் டான்ஸ் ஆடுதுன்னு அர்த்தம். டான்ஸ் ஆடுறது யாரோட வேலை? பர்சனோட வேலை. ஒரு பர்சன் தான் அதை செய்வாங்க இல்லையா. அதை வந்து மற்றதுக்கு சொல்கிறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன். இதே இமேஜரி அப்படின்னா த சன் வாஸ் த கோல்டு காயின் இன் யுவர் ஹேண்ட் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தோணும் நம்ம கையில் ஒரு கோல்டு காயின் இருக்கிற மாதிரி, சன்னு மாதிரி அப்படிலாம் தோணுது இல்லையா. அது மாதிரி தோண வைக்கிறது தான் வந்து இமேஜரின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியானது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷனும் கரெக்டு. படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இதில் புக்கில் எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் 8th புக்கில் தான் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பெர்சோனிஃபிகேஷன். பெர்சோனிஃபிகேஷன்னா என்னது? பர்சன்னு வருது இல்லையா, அதாவது ஒரு பர்சனோட உணர்வை கொடுக்கறது. பாருங்கள், பெர்சோனிஃபிகேஷன் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் திங்க், ஐடியா, அனிமல். அதாவது ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு ஐடியாவுக்கோ இல்லை ஒரு அனிமலுக்கோ எதை கொடுக்கறது? ஹியூமன் ஆட்ரிபியூட்டை கொடுக்கறது. மனிதனோட பண்புகளை ஏற்றி கூறுறது தான் வந்து பெர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்வூட்டல்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து மனிதனோட பண்புகள் கிடையாது. ஒரு பொருளுக்கும் ஒரு ஐடியாவுக்கும் ஒரு அனிமலுக்கும் மனிதனோட பண்புகள் கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு மனிதனோட பண்புகளை ஏற்றி கூறுறது தான் வந்து என்னது? பெர்சோனிஃபிகேஷன். பாருங்கள், த சன் ஸ்மைல் டவுன் அப்பான் தெம். சன்னு சிரிக்குமா? சிரிக்கிறது யாரோட வேலை? மனிதனோட வேலை தானே. அதை வந்து சன் ஸ்மைல்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது பெர்சோனிஃபிகேஷன். ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட், அதாவது நீதிக்கு கண் இல்லை. த விண்ட் ஹவுல்டு இன் த நைட், அதாவது காற்று வந்து கத்துது. த மூன் பிளேடு ஹைட் அண்ட் சீக் வித் த க்ளவுட். மூன் வந்து ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாடுது க்ளவுட்ஸ் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சிட்டி நெவர் ஸ்லிப்ஸ் அட் நைட் அப்படின்னா நகரம் வந்து நைட்டு தூங்கலை. அந்த மாதிரி போட்டு டான்ஸ் இந்த படல்னாக்கா குட்டையில் போட்டு டான்ஸ் ஆடுது. ஃப்ளவர் நூடட் த ஹெட் அப்படின்னா தலையாட்டுது. ஃப்ளவர்ஸ்லாம் தலையாட்டுது. த தண்டர் குரூம்பிள்டுனாக்கா இடி வந்து முழங்குது. த லைட்னிங் டான்ஸ்டு ஆல் ஓவர் த ஸ்கை அப்படின்னாக்கா மின்னல் வந்து நடனம் ஆடியது. த அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னா மரணத்தின் இரும்பு கைகள். மரணத்துக்கு ஏது கை, ஆனால் இரும்பு கைகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. லாஸ்ட் ஒன் பாருங்கள். த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த பவுல்னு கொடுத்துருக்காங்க. பாப்கார்ன் வந்து பவுல் எது குதிச்சுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பெர்சனிஃபிகேஷன். இதை தான் கேட்பாங்க. எக்ஸசைஸ் இருப்பாங்க, இதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் பீயிங் பெர்சனிஃபைடு இன் த சென்டென்ஸ்? த ஃபுல் மூன் ப்ரீப்டு
த்ரூ பார்ட்டியல் க்ளவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன் வந்து க்ளவுடுக்கு இடையிலேருந்து எட்டி பார்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல் மூன் தான் வந்து பெர்சனிஃபைடு. இதில் ஃபாலோயிங் என்ன, இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிளில் எது பெர்சனிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தஸ் டெலிஷியஸ் ஸ்மெல் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ டு ஈட் தம். சாக்லேட் வந்து என்ன சாப்பிட சொல்லி கூப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பெர்சனிஃபிகேஷன். பெர்சனிஃபிகேஷன் இஸ் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன, கிவிங் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் டு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ். இதான் வந்து ஆன்சர் தேர்டுக்கு. இது அப்படியே படிச்சுக்கோங்க, ஒரு தடவை எழுதி பாருங்கள். அடுத்து நம்ம இமேஜரி பார்க்கலாம். இமேஜரினா ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தைக்கு கதை சொல்லும்போது நம்ம இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாம், அங்கே போய் ஐஸ்கிரீமை வாங்கி வாயில் வச்சா ஐஸ்கிரீம் அப்படியே கரையும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், ஐஸ்கிரீம் வாங்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் இமேஜரி. இமேஜரி இஸ் த வே தட் அ ரைட்டர் ஹெல்ப் ரீடர் விஷுவலைஸ் ஆர் சி இன் தர் மைண்ட்ஸ் வாட் இஸ் பீயிங் டிஸ்கிரைப்டு. என்ன சொல்கிறோமோ அது அவங்கள அப்படியே உணர்வுபூர்வமாக நினைக்க வைக்கிறது. இதில் 5 சென்ஸும் சொல்லுவாங்க. கேட்குறது, பார்க்குறது, தொடு உணர்வு, வாசனை, இது எல்லாமே வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூரிங் கிறிஸ்மஸ் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் அ சாக்லேட் ப்ரௌனி. எப்படி இருந்துச்சு கிறிஸ்மஸ் அப்போ வீடு எப்படி இருந்துச்சான், சாக்லேட் ப்ரௌனி வாசனையால் நிரம்பி இருந்துச்சான். த கிட்டன்ஸ் ஃபேர் லைக் அ வெல்வெட் கோட். கிட்டனோட ரோமம் இருக்குல்ல, அது வந்து வெல்வெட் கோட் மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த மவுண்டைன்ஸ் வாஸ் ஸ்விப்பிங் அண்டு ஸ்பிட்டிங் த ஸ்மோக். மவுண்டன் வந்து ஸ்மோக்கை வந்து பொழிஞ்சது, துப்புனா மாதிரி இருந்தது ஸ்மோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த ஆட்டம் அண்ட் லீவ்ஸ் ஃபார்ம்டு எ பிளாங்கெட் ஆன் த கிளாஸ். கிளாஸ் மேலே வந்து இலையுதிர் காலத்தில் இலைகள் வந்து கீழே விழுந்து இலைகள் அப்படியே மூடி இருந்தது, கிளாஸை மூடி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இமேஜரி. இமேஜரியை 9th எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் த நேம் கிவன் டு த எலமெண்ட்ஸ் இன் எ போயம் தட் இஸ் ஸ்பார்க்கல் சென்ஸ். இட் நீட் நாட் பி ஒன்லி விஷுவல் மட்டும் இல்லை, நிறைய சென்ஸை சொல்லுது, 5 சென்ஸை சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 9th இருக்குது. சைட்டு, ஹியரிங்கு, டச்சு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, இதெல்லாம் எதை ஒன்றுத்த உங்களுக்கு இமேஜின் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு இமேஜரின்னு சொல்லிடணும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோ பபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி 9th பெர்சனிஃபிகேஷனுக்கும் இமேஜரிக்கும் இன்னொரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர்சனிஃபிகேஷன் என்னது, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கிவன் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் எபிலிட்டிஸ். இதான் வந்து பெர்சனிஃபிகேஷன் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்க. இஸ் அ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின் த ஜாய் ஆஃப் எர்த். ஒன்றுபட்ட குடும்பம் தான் வந்து சந்தோஷத்தை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் இமேஜரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் ஹியர் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். இது என்ன சொல்லுது, கேட்குற திறனை காட்டுது இல்லையா இந்த வேர்டு, அதனால இது இமேஜரி அப்படின்னு நினைவுபடுத்திக்கோங்க. இதையே கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. 10th பெர்சனிஃபிகேஷனும் இமேஜரியும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே இருக்குது. இமேஜரினா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும் ஒரு பிக்சரை ரீடர்ஸோட மைண்டில் க்ரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, வி கேன் சி, ஹியர், கவுண்ட், ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு ரோபோட் சொல்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சென்ஸ் எல்லாம் சொல்லுது இல்லையா, அதனால் இதை வந்து இமேஜரின்னு சொல்லியிருக்காங்க. சென்ஸை பற்றி சொல்லும்போது அது இமேஜரி ஆகிடுது. அடுத்து பெர்சனிஃபிகேஷன்னா என்னது, இங்கே ரோபோட் என்ன சொல்லுது, வி கேன் புல் அண்டு ஹூல் அண்டு புஷ் அண்டு லிஃப்ட் அண்டு ட்ரைவ். அதாவது நான் மனிதர்கள் செய்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படின்னு அது சொல்லுது. மனிதரை வந்து ரோபோட் செய்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, மனிதரோட வேலைகளை. அப்படிங்கிறதுனால இதுவும் பெர்சனிஃபிகேஷனில் வரும், படிச்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஒன்றத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், டேஷ் லக்கேஜ் இஸ் ஆன் டேஷ் பிளாட்ஃபார்ம். த லக்கேஜ் இஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம்னு வரும். த லக்கேஜ் இஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். இதை வந்து சரியானது, ரெண்டுக்குமே தான் வரும். அடுத்து பாருங்கள், த டாய் ட்ரெயின் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் தெரிஞ்சுக்கலாம். த நீலகிரி மவுண்டைன் ட்ரெயின் ட்ராவல்ஸ் த்ரூ எத்தனை சர்பன்டிவ் கர்வ்ஸ் இருக்குது, எத்தனை பிரிட்ஜஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்பாங்க, எப்போ வந்து அதை பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க, அங்கே என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதை எப்போ ஃபஸ்ட்டு பில்டப் பண்ணாங்க, இந்த மலை ரயில் பாதையை பில்டப் பண்ணது பிரிட்டிஷ் தான், 1908 பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாரம்பரிய தலமாக இருந்து வருது. எதுக்கும் உதகமண்டலத்துக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும். உதகமண்டலம் வந்து மேட்டுப்பாளையம். இந்த ஜேர்னி இஸ் த மோஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா ஏஜ் குரூப்பையுமே வந்து அது கவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை சர்பன்டிவ் கர்வ்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 208, 208 வளைவுகள் இருக்குது. அதே மாதிரி 16 டனல்ஸ் இருக்குது. டனல்னால் என்னது, சுரங்கப்பாதை மாதிரி சுரங்கத்துக்குள்ளே பூந்து வரும்.
எத்தனை பிரிட்ஜஸை கடக்குது அப்படின்னா 250 பிரிட்ஜஸை கடக்குது. வாட்டர் ஃபால் கூட இருக்குது. நிறைய அங்கே பார்க்கறதுக்கு கவர்ச்சியானது நிறைய இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்கன்னா 26 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ஜேர்னி. ஆனால் 4 hours ஆகும். இதை 2005 யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக அறிவிச்சது. எதோட பாரம்பரியமாக இது இருக்குது அப்படின்னாக்கா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேவோட ஒரு நீட்சியாக இது இருக்குது. அது எப்படி இருக்கோ, டார்ஜிலிங் ஹிமாலயன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுவும் இருக்குது. இந்த மலை ரயில் பாதையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யுனெஸ்கோ தான் அறிவிச்சிருக்கு 2005. இதில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னமும் இங்கே நீராவி இன்ஜின் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஷினை கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 6th செகண்ட் டேர்மில் எடுத்து படிச்சிருங்க. சரி, இப்போ ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை கர்வ்ஸும் எத்தனை பிரிட்ஜஸ் இருக்குது? 208 கர்வ்ஸும் 250 பிரிட்ஜஸும் இருக்குது. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். 250ன்னு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக படிச்சுக்கோங்க. 280 கர்வ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 208ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்னவோ அதுதான் போடணும். 208 கர்வ்ஸ், அதாவது வளைவுகள் 208, பிரிட்ஜஸ் 250. எத்தனை கிலோமீட்ரு? 26. எத்தனை கிலோமீட்ரு? 26 கிலோமீட்ரு. எத்தனை டனல்ஸ் இருக்குன்னா 16 டனல்ஸ் இருக்குது. 4 hours ட்ராவலு. அந்த டாய் ட்ரெயின் கொடுத்துருக்க ஹெட்டிங்கில் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. அதனால் அந்த பாக்ஸ் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 10. இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். ஃபைண்ட் த பிளண்டட் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக். மெக்கானிக்கும் எலக்ட்ரானிக்கும் சேர்ந்தால் என்ன வரும் அப்படின்னா மெக்கட்ரானிக்னு வரும். மெக்கட்ரானிக் சி தான் ஆன்சரு. இதே மாதிரி வேர்ட்ஸு 8th கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தான் கேட்குறாங்க. அதை ஒரு தடவை படிச்சிடலாம். பிளண்டட் வேர்டுனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஷ் வேர்ட் ஆர் அ பிளண்டட் இஸ் எ வேர்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் 2 or more அதர் வேர்டுன்னு கேட்பாங்க. இதே கூட டேஷாக கேட்கலாம். பிளண்டட் வேர்டு தான் வந்து 2 வேர்டோ இல்லை அதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளோட பார்ட்டை வச்சு உருவாகிறது தான் பிளண்டட் வேர்டு. பாருங்கள், பைனரி டிஜிட் பைட்டு, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பிரஞ்சு, கேமரா ரெக்கார்டர் கேம்கார்டர், எலக்ட்ரோ எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது தான் எலக்ட்ரோக்யூட். எலக்ட்ரானிக் மெயிலை தான் வந்து இமெயில்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து மெக்கட்ரானிக். மோட்டார் ப்ளஸ் பெடல் வந்து முப்படு. மோட்டார் ஹோட்டல் வந்து மோட்டல்னு சொல்கிறோம். நியூஸ் ப்ராட்காஸ்ட்டு தான் வந்து நியூஸ் காஸ்ட்டுன்னு வருது. ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் தான் வந்து ஸ்மோக். ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் தான் வந்து ஸ்பாங்கிலிஷ். வைட்டல் கூட்டல் அமைன் தான் வந்து வைட்டமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். வைட்டல் கூட்டல் அமைன் தான் வந்து வைட்டமின். இதில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை கூட கேட்கலாம். இல்லை பிளண்டட் வேர்டை கொடுத்துட்டு இது என்ன பார்ட்டு அப்படின்னு கேட்கலாம். என்ன வேர்டுங்கிற மீனிங்கை கேட்கலாம், படிச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் தான் வந்து இன்டர்போலு. ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட் தான் வந்து ஹெலிபேடு. மோட்டார் ஹோட்டல் மோட்டல் பார்த்துட்டோம். எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டலைட் தான் வந்து எடுசேட்னு படிக்கிறோம். எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸை என்னென்னு சொல்கிறோம்? காமர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 8th கொடுத்துருக்க வேர்டு எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இதை ஒரு தடவை எழுதி படிச்சிருங்க. 11th கொஷின் பாருங்கள். த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பிலாங்ஸ் டு என்ன வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹோமோனிம் வேர்ட்ஸ். எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா, இப்போ கால்னா என்னது, மாலைன்னா என்னது? கால் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங். ஆறுனா என்னது? நம்பர் 6 சொல்லுவோம்ல, நம்ம நம்பர் 6க்கு 2 மீனிங் இருக்குது. ஆறுனா என்னது? 6 அப்படின்னு எழுதும்போது அது என்னன்னு சொல்லுவோம் தமிழில்? 6னா ஒரு நம்பரு. அதே அது நீர் போகும் வழின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இதில் சேம் கான்செப்ட்டு. பேட்டுனா என்னது? கிரிக்கெட் பேட்டை சொல்லுவோம். இன்னொன்று வவ்வாலுக்கும் பேட்டுன்னு வரும். இந்த மாதிரி ஒரே வேர்டு ஒரே ஸ்பெல்லிங்கு, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமோனிம். இந்த மாதிரி ஹோமோனிம் வார்த்தைகளை கொடுத்து கேட்கலாம். 4 பேர்லேயுமே உங்களுக்கு ஹோமோனிம் கொடுக்காம ஒரே ஒரு பேர் மட்டும் ஹோமோனிமாக கொடுத்துட்டு இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லை ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு 2 மீனிங்குமே வரும், 2 வார்த்தைகளுமே வரா மாதிரி மீனிங்கை கொடுத்துட்டு அதில் எதை ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை மிஸ் பண்ணுற மாதிரியான நீங்களே சொல்கிற மாதிரி வைக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம். ஹோமோனியமுக்கும் ஹோமோஃபோன்ஸ்க்கும் நான் முன்னாடி டெஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு என்ன மீனிங்னு ஒரே தடவை படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். படிச்சிடலாமா? ஹோமோனிம்க்கு டெஃபினேஷன்: 2 or more words having the same spelling and pronunciation but different meaning and organs. அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் வெல்கம் பண்ணும்போது கூட அதை அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஓப்பன் ஏர் மீட்டிங், அட்ரஸ்டு தான் ஓப்பன் ஏர் மீட்டிங். வெல்கம் அட்ரஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அட்ரஸ். அடுத்து பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் குரூப்பை வந்து பேண்டுன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பேண்ட் அப்படின்னா தலையில் போடுற ரிங்கை வந்து பேண்டுன்னு சொல்லுவோம். பேட்டுனா மம்மல், பேட்டுனா கிரிக்கெட் பேட்டை குறிக்கும். ரைட்னா கரெக்டுன்னு அர்த்தம்.
அடுத்த ரைட்டுக்கு வந்து டைரக்ஷன் வந்து ரைட் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. பிரைட்னா இன்டெலிஜென்ட்டு, பிரைட்னா ஃபுல் வித் லைட்டு. எக்ஸ்ப்ரெஸ்னால் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, அதேமாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு அப்படிம்பால, கன்வே பண்ணுறத எக்ஸ்ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். கைண்டுனா வந்து வகைகளுக்கு வந்து கைண்டுன்னு குறிக்கும். அதே மாதிரி கைண்டு அப்படின்னா வந்து கைண்டாக இருக்கிறது, கேரிங்காக இருக்கிறதும் கைண்டு. அதே மாதிரி வெல் அப்படின்னா ஹெல்த்து, வெல் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸை குறிக்கும். 9th ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோமோனியம்க்கு பாருங்கள். கிரிக்கெட் அப்படிங்கிறது பாப்புலர் ஸ்போர்ட். அதே மாதிரி கிரிக்கெட் அப்படிங்கிறது நைட்டில் உழவுற ஒரு பூச்சியும் குறிக்கும். பேங்க் அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளேஸ் டு கீப் மணி சேர்த்து வைக்கிற இடம் பேங்க்கு. அதே மாதிரி ரிவரில் ஒரு சைடை வந்து பேங்க்குன்னு சொல்லுவோம். வில் அப்படின்னா எதிர்கால செயலை வந்து வில்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உயில் எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அதையும் வந்து வில்லுன்னு தான் சொல்லுவோம். பார்க் அப்படின்னா நாய் குறைக்கும் அப்படிங்கிறத பார்க்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மரத்தோட பட்டை இருக்கு இல்லையா, அதையும் பார்க்குன்னு தான் சொல்லுவோம். வாட்ச்னா வந்து விரிஸ்ட் வாட்ச் இருக்கு இல்லையா, கையில் கட்டுறது வாட்ச்சு. அதே மாதிரி டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி, யாரையாவது வாட்ச் பண்ணுவோம் அப்படிங்க இல்லையா, கவனிக்கிறதும் வாட்ச். பேட்டு 8th வருது, 9th வருது பாருங்கள், அதான் நம்ம கொஷினாக வருது. இன்னும் சில வார்த்தைகளும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. 6th 7th இருக்குது. ரோஸ் அப்படின்னா காட்டப்பு, ரோஸ்னா பூ. ஃபேர்னா கண்காட்சியை குறிக்கும். ஃபேர்னா இட்ஸ் நாட் ஃபேரும்பாங்கள்ல, இது வந்து நியாயமே இல்லை அந்த மாதிரி. சானா பார்க்குறது, சானா ரம்பத்தை குறிக்கும். ரைட்னா வலது பக்கம், ரைட்னா சரி. வெல்னா கிணறு, வெல்னா வெல்த்தை குறிக்கும், புகழ் வாய்ந்தன்னு அர்த்தம். மார்ச் அப்படின்னா அணிவகுப்பு, மார்ச் ஃபாஸ்ட்டு சொல்லுவோம் இல்லையா. மார்ச்னா மாதம். கேன்னா முடியும், கேன் அப்படின்னா கொள்கலன், கேனை குறிக்கும். லிவ்னா உயிர் உள்ள, லிவ்னா வாழ்வது. டியர்னா கண்ணீர், டியர்னா கிழிக்கிறது. இப்போ செகண்டுங்கிறது 2வது இடத்தையும், செகண்டுனா ஒரு வினாடியையும் குறிக்கும். அடுத்த கேள்வி 12th. டோன்ட் கோ பை த வேர்ட் ஹீ செட். ஹியர் த ஃப்ரேசல் வேர்ப் கோ பை என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. கோ பைன்னு தனியாக பார்த்தீங்கன்னா வேறு மீனிங் வரும். ஆனால் கோ பைக்கு ஃப்ரேசல் வேர்போட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஒரு மார்க் வாங்க முடியும். கோ பைங்கிறது ஜட்ஜ் பை. இதே மாதிரி 8th 9th என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேசல் வேர்புக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ வேர்ப் தட் இஸ் மேட் அப் ஆஃப் எ மெயின் வேர்ப் டுகெதர் வித் அன் அட்வர்ப் ஆர் அ ப்ரிப்போசிஷன் ஆர் போத். அட்வர்பு சேர்ந்தோ இல்லை ப்ரிப்போசிஷன் சேர்ந்தோ ஒரு வார்த்தை உருவாகும். அதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்பு. அதோட மீனிங் வேறையாக இருக்கும். கேட்ச் ஆன் அப்படின்னாக்கா ஃப்ரேசல் வேர்பில் என்ன மீனிங் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆல் கேட்ச் ஆன் மை வீடியோ. எல்லாருக்கும் வீடியோ கிடச்சிதா அப்படி கூட கேட்கலாம். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே கேட்ச் ஆன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேசல் வேர்பு. மீனிங் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பாருங்கள். கால் ஆன் சம்படி அப்படின்னா விசிட் சம்படி. கால் பேக்னா ரிட்டன் டு த ஃபோன் கால், திரும்ப கால் பேக் பண்ணு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. கெட் ரிட் ஆஃப் அப்படின்னாக்கா டு எலிமினேட், ஒருத்தவங்களை வந்து எலிமினேட் பண்ணி விடுறது தான் வந்து கெட் ரிட் ஆஃப். கீப் ஆன் அப்படின்னா தொடர்ந்து செய்கிறது. கீப் ஆன் அப்படின்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங் தான் வந்து கீப் ஆன். கிக் ஆஃப் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது. டு பிகின் இல்லைனா ஸ்டார்டிங் தான் வந்து கிக் ஆஃப். லுக் ஆஃப்டர்னா ஒருத்தவங்களை பார்த்துக்கிறது. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை கிராண்ட் மதர் அப்படிங்கிறத ஐ லுக் ஆஃப்டர் மை கிராண்ட் மதர்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரேசல் வேர்பு 9th 10th எல்லாத்தையுமே பார்த்துடலாம் பாருங்கள். லுக் இன்டூ அப்படின்னா இன்வெஸ்டிகேட் சம்மோன், எக்ஸாமின் பண்ணுறது. இப்போது ஒரு பையன் பிட்டு வச்சுருக்கான், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா லுக் இன்டூ கை அப்படின்னு சொன்னோம்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். கிவ் அப் அப்படின்னா ஸ்டாப் சம்திங் தான் வந்து கிவ் அப்பு. புட் ஆஃப்னாக்கா போஸ்ட்மான் பண்ணுறது, ஒன்று டிலே பண்ணுறது தான் வந்து புட் ஆஃப்னு சொல்லுவோம். கெட் ஆன் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் வந்து கெட் ஆன்னு சொல்கிறது. டேக் ஆஃப் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரிமூவ் சம்திங் தான் வந்து டேக் ஆஃப். புட் அப் வித்னா வந்து சகிச்சுக்கிறது, டு டாலரேட், அதுதான் வந்து புட் அப் வித். கீப் ஆன்னா தொடர்ந்து முயற்சிக்கிறது, கண்டினியூவாக ஒன்றத்தை செய்கிறது வந்து கீப் ஆன் சொல்லுவாங்க. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் பண்ணுறதுன்னு படித்தோம். அடுத்து டேக் ஓவர் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் டேக் ஓவர். கோ த்ரூ அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், அதாவது ஒன்று அப்படியே ஸ்ட்ரைட்டாக எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து கோ த்ரூ. ஃபவுண்ட் ஆஃப் அப்படின்னா லைக்கிங் சம்மோன் ஆர் சம்திங் வெரி மச் தான் வந்து ஃபவுண்ட் ஆஃப். ஒன்றத்தை வந்து ரொம்ப விரும்புகிறத சம்திங் வெரி மச், ஒன்று விரும்புகிறது தான் ஃபவுண்ட் ஆஃப்னு சொல்லுவோம். ஹிடன் அவே அப்படின்னா கீப் இட் சீக்ரெட், அதாவது மறைச்சி வைக்கிறது. ஒன்று மறைச்சி வைக்கப்பட்ட ஒன்று தான் வந்து ப்ரைவேட் பிளேஸில் வைக்கப்பட்ட ஒன்று தான் வந்து ஹிடன் அவேன்னு சொல்லுவோம். அடுத்து லாக்அப். லாக்அப்னா என்ன, நம்ம வந்து பில்டிங்கை பூட்டி பாதுகாப்பாக வைக்கிறது லாக்அப்னு சொல்லுவோம். இம்ப்ரெஷனையும் லாக்அப்னு சொல்லுவோம். சிறையில் வைக்கிறதையும் லாக்அப்பு. லாஃப்ட் அட்னா டு மேக் ஃபன் ஆஃப் சம்மோன், யாரையாவது கிண்டல் பண்ணுறது தான் வந்து லாஃப்ட் அட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லுக் அட் அப்படின்னா டைரெக்டாக, லுக் அட் த கை, லுக் அட் த டிவின்னு சொல்கிறோம்ல, டைரெக்டாக ஒன்று பார்க்குறது தான் வந்து லுக் அட். பிரிங் அப் அப்படின்னா
டு ரைஸ் அ சைல்டு, அதாவது குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வழங்கி குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது தான் பிரிங் அப். ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னாக்கா டு கம்ப்ளீட் த லாஸ்ட் பார்ட், ஒரு டாஸ்கில் கடைசி பார்ட்டையும் செஞ்சு முடிக்கிறது தான் வந்து ஃபினிஷ் ஆஃப். ஃபிகர் அவுட்னா டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன், ஒன்றுத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபிகர் அவுட். அடுத்து பேர்ன் ஆஃப்னாக்கா எனர்ஜியை பேர்ன் பண்ணுறது. கீப் அப், கீப் அப்னா என்னது? டு மூவ் ஆர் ப்ராக்ரஸ் அட் த சேம் ரேட் அஸ் அதர்ஸ், அதாவது கீப் ஆன்னா தொடர்ந்து நம்ம தனியாக செய்கிறது பேர் தான் கீப் ஆன். அதே கீப் அப் அப்படின்னா தொடர்ந்து ஒரே லெவலில் அடுத்தவங்க கூட எல்லாரோடையும் சேர்ந்து அதே மாதிரியே செய்கிறது தான் வந்து கீப் அப். அடுத்து பில்டப் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் கிராஜுவலி, அதான் வந்து பில்டப். டயர் அவுட்னாக்கா சம்மொன் எக்ஸ்ட்ரீம்லி வியரி ஆர் எக்ஸாஸ்டட், அதாவது சோர்ந்து போகிறது தான் வந்து டயர் அவுட். வார்ம் அப் அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வித் ஜென்டில் எக்ஸசைஸ், அதாவது வார்ம் அப் பண்ணுறது, எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இனிஷியேட்டிவாக பண்ணுறது. புட் ஆன் அப்படின்னா கெயின் த வெயிட் தான் வந்து புட் ஆன். ஒர்க் அவுட்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இந்த 12th கொஷினோட இந்த பதிவு முடியுது. இதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. யாரும் படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நீங்களும் கலந்து பேசி படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 வேர்டு படிக்கணும். காலையில் 10 வேர்டு, சாயந்தரம் 10 வேர்டு, உங்கள் கிளாஸில் இருக்கிற பசங்களை ஒரு 10 வேர்டு சொல்ல சொல்லுங்கள், மீனிங்கோடு சொல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு தானாகவே பதிய ஆரம்பிச்சிடும் மனசில். படிக்கிறது ரொம்ப எளிமை தான். வேறு டைப்பில் படித்து பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.